அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான பரிகை யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பரிகை யோக முத்திரை வந்து மிக சிறப்பான யோக முத்திரைனே சொல்லலாம். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப மிக முக்கியமான நம்ம உடல் உறுப்புகளில் முக்கியமான 2 உள்ளுறுப்புகளை வந்து இது பலப்படுத்துது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல். ஸோ வந்து இந்த இதயம் நுரையீரலை வந்து பலப்படுத்துறதுல இந்த யோக முத்திரை முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யோக முத்திரை செய்கிறதால சீரணம் வந்து பார்த்தீங்கன்னா சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து செரிமான கோளாறுகள் ஏதாவது இருந்துன்னா கூட அதை வந்து சரி செய்யும். அதுவும் இல்லாமல் சர்க்கரை வியாதிகளை வந்து இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த யோக முத்திரை செய்கிறது மூலமாக நம்ம வந்து இதயம் நுரையீரல் வந்து பலப்படுத்த முடியும். சர்க்கரை வியாதியிலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அதுவும் இல்லாமல் சீரண தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அந்த செரிமான கோளாறுகளை வந்து நீக்கிறதுலையும் இது சிறப்பாக செயல்படுது. இந்த யோக முத்திரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த யோக முத்திரை வந்து ரொம்ப எளிமையானது. ஸோ வந்து கைகளை நன்றாக விரித்து அந்த மார்பு பகுதிக்கு மேல் நன்றாக அழுத்த வேண்டும். அது இன்னொரு இடது கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்றாக விரித்து ஸோ அதுக்கு கீழே வயிற்று பகுதியில் வந்து நன்றாக விரித்து அழுத்த வேண்டும். ஸோ அழுத்தி இந்த சுவாசம் வந்து வந்து சீராக வந்து விட வேண்டும். இந்த யோக முத்திரை ரொம்ப எளிமையானதாக இருந்தாலும் ஸோ இதை நீங்கள் வந்து குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது செய்ய வேண்டும். ஸோ அப்படி செய்யும்போது ஸோ இல்லைனா வந்து ஒரு 15 நிமிடம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறையாவது செய்து இந்த சிறப்பான பலனை வந்து பெறுமாறு நேயர்களை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.